இந்த அருளானந்த் மேலே இதற்கு முன்னாடி ஏதாவது கேஸ் ஹிஸ்ட்ரி இருக்குதா? ஹிஸ்ட்ரி ஷீட்டரா? அதாவது அவன் வந்து இதற்கு முன்னாடி பெரிய குற்றவாளியா? இல்லை. அப்போது அப்பாவியாக இருந்து ஆனால் புலித்தோல் போத்திய புலி மாதிரி இவன் இருந்திருக்கிறான். இந்த கைவன் தெரிஞ்ச உடனே நீக்கியாச்சு. ஆனால் இப்போ ஞானசேகரன் என்னாச்சு? பாலியல் வன்கொடுமை அண்ணா பல்கலைக்கழகத்தில் எல்லா எவிடன்ஸும் இருக்குது. கட்சியில் அவன் இருந்தான்ற மாதிரி எவிடன்ஸ் இருக்குது. நோட்டீஸ்லேருந்து, போஸ்டர்லேருந்து, கலைஞர் நூற்றாண்டு விழா ஃபங்க்ஷனுக்கு அவன் கார் எடுத்துகிட்டு ஆளுகளை கூப்பிட்டு போனதுலேருந்து, அங்கே பிரம்மாண்டமாக அவன் நிற்கிறதுலேருந்து, விஐபி கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுலேருந்து ரொம்ப நெருக்கமாக எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து இருக்கிறான், ஆக்டிவாக இருக்கிறான்றது நல்லா தெரியுது நம்மளுக்கு. ரைட்டா? தூக்கிடலாம்ல. அப்போது ஒரு அனுதாபி ஆதரவாளவே லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறான்னா அப்போ இவங்க கட்சியில் இருக்கிறவங்களே எவ்வளோ பண்ணுவாங்க? அதில் 5 வழக்கில் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறான். அதிமுக ஆட்சியில் 2 வருஷம் ஜெயிலில் இருந்துக்கிறான். கிட்டத்தட்ட 9 வழக்கில் விடுதலை செய்திருக்காங்க அவனை. மீதி வழக்கு கிட்டத்தட்ட 19 வழக்கம் 24 வழக்கம் மீதி பெண்டிங் இருக்குது அவன் மேலே. அப்படி இருக்கிற ஒரு ஆள் எப்படி ஃப்ரீயாக அந்த மாதிரி சுத்த முடியுது? இதுதான் நம்ம சொல்கிறோம் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய இக்கட்டு வருதுன்னு.